ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரவணன் நகையெல்லாம் கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு போலீஸ்கிட்ட சொல்லிட்டு வராங்க, இந்த நகையெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மயில் கூட வாழ்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, அவளை நான் விவாகரத்து செய்யணும், நீங்கள் ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், நீங்கள் லாயரை பார்த்து பேசுங்க, இது விஷயமெல்லாம் நாங்கள் எதுவுமே தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நம்ம சரவணனுமே அங்கேருந்து போயிடுறாங்க. லாயருக்கு கால் பண்ணி மயிலோட வீட்டுக்கு திரும்பவும் நோட்டீஸ் அனுப்புங்க, அவங்க கையெழுத்து போடுற மாதிரி ஏதாவது அவங்க வீட்டுக்கே கூட போயிட்டு பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே லாயருமே நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் அவங்க வீட்டுக்கே போயிட்டு நல்லா தெளிவாக தீர பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரவணன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், அவங்க ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட எனக்கு ஓகே தான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அவளை அத்து விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. சரிங்க சார், நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு பாக்கியம் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா மயிலோட வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் மயில் வந்து உள்ள ரூமில் இருந்து வராங்க. என்னம்மா ஏம்மா அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மயில், உன் வாழ்க்கையை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா எனக்கு தைரியம் சொல்லிட்டு நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை மயில், நான் இப்போவும் தைரியமாக தான் இருக்கேன், தான் பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்டி, அதான் என்னையே மீறி அழுக வந்துருச்சு, அப்பயும் இந்த பாக்கியம் உடஞ்சி போக மாட்டேன், என் தலையை அடமானம் வச்சாவது உன்னை கண்டிப்பாக அந்த வீட்டில் கொண்டு போய் சேப்பண்டி, இந்த அம்மாவோட பேச்சை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே லாயருமே வராங்க. இங்கே வந்து பாக்கியத்துக்கிட்ட, இங்கே பாருங்கள் மேடம், நான் சரவணன் சார் தான் என்னை இங்கே அனுப்பியிருந்தார், அவங்களோட லாயர் தான் நான், அவங்க உங்கள் பொண்ணை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டாயமாக சொல்லிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் வேணும் அப்படின்னா கூட கேளுங்க, அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போவே இந்த டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக விஷயம் முடிஞ்சிடும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது பண உதவி தேவை அப்படின்னா கூட நீங்கள் கேட்கலாம் தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு லாயர் வந்து சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டால் நம்ம மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. அம்மா இல்லைம்மா, எனக்கு பணம் காசுன்னு எதுவுமே வேணாம், எனக்கு சரவணன் மாமா தான் வேணும்மா, நான் அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், தயவு செஞ்சு என்னை அவர் கூட ஒன்று சேர்த்து வாழ வையுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏ மயில், நீ அமைதியாருடி, இங்கே பார், நான் அவங்க சொன்னதுமே டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு உன்னை அடிக்கவா போகிறேன், அப்படியெல்லாம் கிடையாது, நீ அந்த வீட்டில் போயிட்டு மகாராணி மாதிரி வாழுவ, அதுக்கான எல்லா முயற்சியுமே நான் பண்ணுவேன்டி, எப்பாடு பட்டாவது உன் வாழ்க்கையை நான் சரி செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே லாயர்கிட்ட சொல்கிறாங்க நம்ம பாக்கியம், இங்கே பாருங்கள் சார், அப்படியெல்லாம் எங்களால் சைனெல்லாம் பண்ண முடியாது, என் பொண்ணை அந்த வீட்டில் வாழ வைக்கிற வரைக்கும் நான் தூங்க கூட மாட்டேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க, கண்டிப்பாக எங்களால் இந்த நோட்டீஸ்லலாம் கையெழுத்தெல்லாம் போடவே முடியாது, என் பொண்ணு போடவே மாட்டா அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக சொல்லி அனுப்பிடுறாங்க. இங்கே நம்ம மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. என்னம்மா இது, அவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்காக போல், என்ன அவருக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா, பொய் சொல்லி அவரை நம்ம கோவப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் அழுகவும், ஏ மயில் நீ அழுகாதிரி, லாயர்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் ஜட்ஜி கோர்ட்டுன்னு இவங்க கிட்டலாம் போனால் வேலை நடக்காது போல், வா நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம், நீ என் கூட வா மயில், ஏங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே பாக்கியம் போகிறோம், யோ வாயா, சும்மா நொயன்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட சொல்லி ஆகணுமா, சொன்னால் என்னையா பண்ணுவ, மயிலோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துட்றியா, உன்னால் முடியுமையா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க. என்ன பாக்கியம் இப்படியெல்லாம் பேசுகிற, நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன், மயில் வேற அழுதுகிட்டே இருக்குது, அதை பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாக்கியம், மயில் வாழ்க்கை விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல பாக்கியம், மயில் வாழ்க்கையை எப்படி சரி செய்கிறதுனுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியம் இருந்துட்டு, அப்போது எதுவும் பேசாமல் வாயை மூடிக்கிட்டே என் கூட வாயா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாக்கியம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலுக்கு ரொம்பவே குழப்பமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. அம்மா எங்கே இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க, கோர்ட்டுக்குமே போக வேண்டாம், அங்கே போனாலுமே என் வாழ்க்கையை சரி செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க, பின்ன எங்கே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போது இங்கே பாக்கியம், மயில், நம்ம மாணிக்கம், இவங்க 3 பேருமே ஒரு சாமியார்கிட்ட சித்தர்கிட்ட தான் வந்திருக்காங்க. என்னம்மா இங்கே எதுக்காகம்மா கூட்டிகிட்டு வந்த, இது ஒரு கோவில், அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சித்தர் மட்டும்தான் இருப்பாங்க, இவங்களுமே எனக்கு தெரியுமே, ஒரு டைமு என் அத்தை கூட இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, ஆனால் ரொம்ப நல்ல சாமியார்மா அப்படின்னு சொல்லிட்டு.
இதை கேட்டதுமே இங்கே பாக்கியமும் எனக்கும் இந்த விஷயமா தெரிஞ்சு தாண்டி நான் இங்கே வந்தேன். இவர் என்ன சொன்னாலும் நடக்குமா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம தலையெழுத்தில் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருந்தா கூட இந்த சாமியார் நடத்தி கொடுப்பாகடி. அதனால தான் நான் உங்கள் 2 பேரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்கிறாங்க. என்னம்மா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் மயிலு, நீ சரவணன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அதானே உன் ஆசை, அது மட்டும் தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா அதை தாண்டி எனக்கு எதுவுமே வேண்டாம், அவங்க மட்டும் எனக்கு போதும், நான் அந்த வீட்டில் முன்ன மாதிரி எல்லார் கூடயுமே சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே பாக்கி இருந்துட்டு, அதுக்காக தான் மயிலு நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த சாமியாரோட மகிமை என்னன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கே தெரியும். என்ன பண்ணுறது, நம்ம கேட்டு வந்த விஷயத்த இவங்க நிறைவேற்றுவாங்களா என்னன்னு தெரியலையே. சரி வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் மயிலும் இவங்க 3 பேருமா போயிட்டு அந்த சித்தர்கிட்ட வாக்கு கேட்கலான்னு போகிறாங்க. சுவாமி, என் பொண்ணு வாழ்க்கையை இழந்து என் வீட்டுக்கு தான் வாளா வெட்டியாக வந்து இருக்கா. ஒவ்வொரு நிமிஷமும் அழுதுகிட்டே இருக்கா. அவள் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆசை. பணம் காசுன்னு எதையுமே அவள் பெருசாக எடுத்துக்கல. அவள் புருஷன் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்றுக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்க புருஷன் வீட்டில் எல்லாருமா சேர்ந்து அடித்து இவங்களை துரத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மேலேயுமே தப்பு இருக்குது. கல்யாணத்தப்போ ஏதோ வயசு விஷயத்தில் படிப்பு விஷயத்தில் மட்டும் நாங்கள் பொய் சொல்லிட்டோம். அது இப்போ தெரிஞ்சு அவளை எல்லாருமா ரொம்பவே வெறுத்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க சாமி. என் பொண்ணுக்கு சரவணன் மாப்பிள்ளைனா ரொம்ப பிடிக்கும். அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு அவள் நினைக்கிறா. தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க. என் பொண்ணுக்கு நீங்கள் தான் நல்ல வாழ்க்கைன்றதை விட என் மாப்பிள்ளை கூட சேர்த்து வைக்கணும். அதுக்காக நாங்கள் உங்ககிட்ட வந்திருக்கோம். உங்களால் முடியுமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் கேட்கவும், இங்கே சித்தர் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணை உங்கள் மாப்பிள்ளை கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறீங்க, அது நல்ல விஷயந்தான். ஆனால் நீங்கள் குடும்பமாக சேர்ந்து அந்த குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்களே, அது ரொம்ப தப்பு தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கி இருந்துட்டு, ஆமாம் சுவாமி, ரொம்ப ரொம்ப தப்பு தான். அப்போது இருந்த சூழ்நிலையால் நாங்கள் பொய் சொல்ல வேண்டியதாக போச்சு. மற்றபடி என் பொண்ணு அந்த வீட்டு மேலே வச்ச பாசமும் அன்பும் உண்மை. அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா. எல்லார் மேலேயுமே உண்மையான பாசத்தை தானே வச்சா சுவாமி. இது உங்களுக்கே தெரியும்ல. நீங்கள் எல்லாத்தையுமே கணிச்சு சொல்கிறவீங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். என் பொண்ணு அந்த வீட்டில் போயிட்டு சரவணன் மாப்பிள்ளை கூட ஒன்று சேர்ந்து வாழணும் சாமி. அதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும். தயவு செஞ்சு எங்களுக்கு என் பொண்ணுக்கு வாழ்க்கை பிச்சை போடுங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே சித்தர்கிட்ட கேட்கவும், சித்தர் இருந்துட்டு, அழுகாதம்மா, மயிலுமே நல்ல பொண்ணு தான், வெகுளியான பொண்ணு, எதுவுமே தெரியாது, யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கும் அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது நடக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், என்ன சுவாமி நீங்களே இப்படி சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்? உங்களை நம்பி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றி கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் சுவாமி. தயவு செஞ்சு நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு கொடுக்கணும். நாங்கள் இனிமேல் எந்த போயும் சொல்ல மாட்டோம் சுவாமி. யாரையுமே ஏமாற்ற மாட்டோம். என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தால் போதுன்றதுனால தான் அந்த 2 பொய்யை சொன்னோம். மற்றபடி நாங்கள் எந்த பொய்யுமே சொல்லலை சுவாமி. என் பொண்ணு வாழ்க்கையை சரி செஞ்சு கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து சித்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சித்தருமே, சரிங்கம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு உங்கள் பொண்ணு ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சுவாமி, என்ன பரிகாரம்னாலுமே என் பொண்ணு செய்வா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமா சேர்ந்து விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரணும். மறுநாள் உங்கள் பொண்ணு அதே கோவிலில் மண் சோறு சாப்பிடணும். அதுக்கு மறுநாள் அங்க பிரதட்சணம் செய்யணும். இப்படி ஒரு 7 நாள் ஒன்று மாற்றி ஒன்று, ஒரு நாள் அதாவது மண் சாதம், ஒரு நாள் அங்க பிரதட்சணம், ஒரு நாள் கோவிலை 108 டைம் சுற்றி வரணும். இப்படி 3 பரிகாரத்தையுமே ஒரு மாற்றி மாற்றி நீங்கள் ஒரு வாரத்துக்கு மேலே செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நல்லதே நடக்குமா, நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்கள் பொண்ணு மனசுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக அவங்க புகுந்த வீட்டில் வாழுவாங்க. இதை தவிர வேறு எந்த ஒரு சூனியமும் பண்ணவே வேண்டாம், அந்த கடவுளே பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
அந்த சித்தர் சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம பாக்கியம் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சுவாமி நடக்கும்ல சாமி அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பாக நடக்குமா, எண்ணி ஒரு மாதத்துல எண்ணி 30 நாளில் உங்கள் பொண்ணு அவள் புகுந்த வீட்டுக்கு போய் சந்தோஷமாக எல்லாரோட சேர்ந்து பேச்சு பேசி சிரித்து ரொம்பவே சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்வா. அதுக்கு நான் பொறுப்பு. கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாக்கு கொடுக்குறாங்க அந்த சித்தர். இதை கேட்ட இங்கே நம்ம பாக்கியம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மயிலுக்கு இன்னும் பயங்கர ஹாப்பி. மாணிக்கம் இருந்துட்டு, பாக்கியம் நீ சூப்பர் பாக்கியம், எப்படியோ இந்த மகிமை வாய்ந்த சித்தர்கிட்ட நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து மயிலோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டியே. இனிமேல் நம்ம பொய்யே சொல்லக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே உண்மையாக தான் இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய்யா மயிலோட வாழ்க்கை சரியாகட்டும், அவளுக்கு வாழ்க்கை நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். இனிமேல் நம்ம ஏன் பொய் சொல்ல போகிறோம், நம்ம பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். மயிலோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தானே, அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக தானே நம்ம இப்படி ஒரு பொய்யை சொன்னோம். மற்றபடி யாரையும் ஏமாற்றணுன்ற எண்ணம் நமக்கு இல்லை. எப்படியோ இந்த சுவாமி சொன்ன மாதிரி நம்ம போயிட்டு பரிகாரத்தை செய்வோம். கண்டிப்பாக மயிலோட வாழ்க்கை நல்லபடியாக மாறும், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து மாணிக்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போது நம்ம பாக்கியம் இருந்துட்டு, சுவாமி ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமி, நாங்கள் போயிட்டு வரோம். கண்டிப்பாக இந்த என் பொண்ணு அவங்க புகுந்த வீட்டுக்கு போய் வாழ ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா, நல்லபடியாக இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நாங்கள் திரும்பவும் வந்து பார்க்குவோம் சாமி. ஆமாம், இப்போது உங்களுக்கு எம்பிட்டு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு காசெல்லாம் வேண்டாமா, நீங்கள் போகலாம், உங்கள் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் சொல்கிறாங்க. என்ன சுவாமி, இந்த காலத்தில் பணம் இல்லாமல் எந்த ஒரு செயலையுமே யாருமே வேலை செய்கிறது கிடையாது. நீங்கள் என்னென்னா எங்கள் பொண்ணோட வாழ்க்கையவே காப்பாற்றி கொடுத்துட்டு நீங்கள் எதுவுமே வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நான் சொன்ன வாக்கு பழிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றின புண்ணியம் கிடைக்கும்ல, கண்டிப்பாக அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே லாயர் வந்து சரவணனுக்கு கால் பண்ணி, சார் இங்கே பாருங்கள் சார், அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஒரே முடிவாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக மயில் மேடம் வந்து உங்களை டிவோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க. பேப்பரை கொண்டு போயிட்டு நாங்கள் கையெழுத்து போட சொன்னோம், ஆனால் அவங்க எல்லாருமே பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட வந்து மயிலுன்றவங்க வாழ்ந்தே தான் ஆகுவாங்களாம். அவங்க கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம் சார். இது கொஞ்சம் பொறுமையாக தான் போகும், ரொம்ப நாள் இழுத்தடிக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க சார், வேறு ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே சரவணனுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை உடைக்க போகவும் கரெக்டாக இங்கே கதிர் வந்துடுறாங்க. என்னென்ன ஆச்சு, ஏன்னா ஃபோனை கோவமாக உடைக்க போகிற, வேறு என்ன பண்ணுறது கதிர், பயங்கர கோவமாக இருக்குது, யார் மேலேயும் கோவத்தை காட்டவும் முடியல, எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்குது, அந்த மயில்கிட்டேருந்து எப்படி விவாகரத்து வாங்கணும்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். லாயர் போனதுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமா சேர்ந்து லாயரவே திட்டி அனுப்பியிருக்காங்க. அவங்க கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு லாயர் ஃபோனில் சொல்லிட்டு வைக்கிறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கதிர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே கவலைப்படாதுண்ணே, கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லாமே நடக்கும். நம்ம நினச்சது எல்லாமே சடான்னு நடக்கிறது இல்லைல்ல, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார் அப்படின்னு பொறுமையாக இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயில் வந்து கரெக்டாக காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விநாயகர் கோவிலுக்கு நம்ம மாணிக்கம் பாக்கியம் அதுக்கப்புறம் மயில் இவங்க 3 பேருமே போகிறாங்க. போயிட்டு கரெக்டாக அந்த சித்தர் சொன்ன மாதிரி இன்றைக்கி மண் சோறு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண் சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்த ஒரு பாட்டிமா இருந்துட்டு, என்னம்மா இந்த காலத்துலேயும் நீ இப்படி ஒரு வேண்டுதலை, அது ரொம்பவே கடினமான வேண்டுதலை பண்ணிக்கிட்டு இருக்க, கண்டிப்பாக உன்னுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறுமா, நீ உன் மனசில் என்ன நினைக்கிறியோ கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பாட்டிமா சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்பவே ஆனந்தமாக அந்த மண் சோறை வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நான் சரவணன் மாமா கூட ஒன்று சேரணும், அவர் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், என் மேலே இருக்கிற கோவம் அவருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு மண் சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பரிகாரமெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம
இது பாக்கியமும் மயிலும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மயில் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்காங்க. அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, கண்டிப்பாக அந்த சித்தர் சொன்னது நடக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நடக்கும் மயில், அந்த ஆண்டவன் இருக்காரு, அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு தான் ஒவ்வொரு நாளையும் நம்ம கடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அங்கே பிரதர்ஷனம் செய்கிறாங்க. இன்னொரு மறுநாள் அந்த கோவிலவே 108 டைம் சுற்றி வராங்க. இப்படி அவங்க சித்தர் சொன்ன மாதிரி நிறைய டைம் அந்த வேண்டுதலை எல்லாமே முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, என்னம்மா இத்தனை டைம் நம்ம வேண்டுதல் செஞ்சோம், இப்போ வரைக்குமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருடி எல்லாமே தானாக நடக்கும், நீ கவலைப்படாதடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ தான் நம்ம மயிலுக்கு ஒரு ஞாபகமே வருது. பாக்கியத்துக்கிட்ட ஓடி ஓடி வராங்க. அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலான்னு இருந்தம்மா, நடக்கிற பிரச்சனையில் அதை நான் கண்டுக்காமே விட்டுட்டேன். 3 மாதம் ஆகுமா, நான் மென்சஸே ஆகலை, என்னன்னே தெரியல. ஒரு வேளை என் உடம்புக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்குமாம்மா, இல்லைனா கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட பாக்கியத்துக்கு அப்படியே நெஞ்சு வலியே வர மாதிரி இருக்குது. ஏய் என்ன சொல்கிற மயில், 3 மாதமாக மென்சஸ் ஆகலைன்னு சொல்கிற, அப்போது இதை கண்டுக்காமே விட்டுட்டியாடி? இல்லைம்மா, ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன பொய்யை நினச்சி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாருமா சேர்ந்து என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் துரத்தி விட்டுட்டாங்க. இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லைம்மா. கண்டிப்பாக 3.5 மாதத்துக்கு மேலே தாம்மா ஆகும். எனக்கு என்னமோ பயமாக இருக்குமா, வயிற்றில் ஏதாவது கட்டி இருந்தது அப்படின்னா, எனக்கு குழந்தைய பிறக்காமல் போயிடுச்சுன்னா என்னம்மா பண்ண முடியும்? நான் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், எங்களுக்குன்னு ஒரு குழந்தைன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கனவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சரவணன் மாமாவுக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. இப்போது இங்கே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரு மயில், இதெல்லாம் சாதாரணமாக விட்டுறக்கூடாது. 3 மாதமாக பீரியட்ஸ் ஆகலன்னு சொல்கிற, இதெல்லாம் சும்மா லேசில் விடுற காரியமே கிடையாது. சரிவா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலை வந்து பாக்கியம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காண்ட்ருக்காங்க டோக்கன் போட்டுட்டு. மயிலுக்கு படபடங்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குது உங்கள் வயிற்றில் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதே யோசனையாக இருக்காங்க. மயில் என்னடி என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? அம்மா இல்லைம்மா, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மயில், உன் உடம்புக்கு எதுவும் இருக்காது, உடம்புல ரத்தம் இருக்காதுடி, அதனால தான் அப்படி இருக்கும். நம்ம டாக்டர்கிட்ட சொல்லி ரத்தம் ஊறுறதுக்கு ஏதாவது சிறப்பு இது வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டாக்டர் வந்து மயிலை கூப்பிட்றாங்க. மயிலை உள்ளே போகிறாங்க. டாக்டர்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. 3.5 மாதத்துக்கு மேலே ஆகுது, இன்னுமே பீரியட்ஸ் ஆகலை, வயிற்றில் ஏதாவது கட்டி இருக்குமா என்னன்னு தெரியல, ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கம்மா ஸ்கேன் பண்ணலாம், நீங்கள் போயிட்டு யூரின் ஸ்ட்ரிப்பை எடுத்து நினச்சிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்கேனுமே டாக்டர் வந்து பண்ணுறாங்க. அப்புறம் தான் இங்கே டாக்டருக்கே தெரிய வருது மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக, டாக்டர் என் பொண்ணு வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்கா டாக்டர், என்ன அதாவது ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது, ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, இல்லை உடம்புல ரத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே டாக்டர் சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள், அவங்க தான் ஏதோ கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆனவங்க, நீங்கள் குழந்தை பற்றவங்க தானே, உங்களுக்கு தெரியலையா இது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாக்கியத்துக்கு ஒன்றுமே புரியல. நம்ம மயிலுக்குமே ரொம்ப குழப்பமாக இருக்குது. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, எனக்கு சத்தியமாக புரியவே வரல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ப்ரெக்னென்ட் ஆகி 3.5 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மயிலுக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே பாக்கியம் இருந்துட்டு, டாக்டர் என்ன டாக்டர் உண்மையாக தான் சொல்கிறீங்களா, அப்போது என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்போது என் பொண்ணு குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்காளா, ஐயோ இது தெரியாமல் நாங்கள் இத்தனை நாள் இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நம்ம பாக்கியம். மயிலுக்கு சந்தோஷத்தை அடக்கிக்கவே முடியல. அவங்க அதாவது சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம பாக்கியம் வந்து பாக்கியமும் மயிலும் சந்தோஷப்படுறாங்க.
உடனே மயில் இருந்துட்டு, "அம்மா, அம்மா இத நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நம்ம எல்லாருமா குடும்பமா சேர்ந்து எதிர்பார்த்து வந்தோம். அன்னைக்கு குழந்தையே இல்ல. இது சும்மான்னு சொல்லிட்டாக. இப்போ நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா, இப்போ நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன்னு சொல்றாக. எனக்கு மனசுக்கு கேட்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. இந்த விஷயம் அத்தைக்கு, மாமாக்கு, சரவணன் மாமாக்கு, அதுக்கப்புறம் குடும்பத்தில உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்படுவாங்கம்மா. அந்த வீட்டுக்கே வாரிசு என் வாரிசா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மயில் வந்து பயங்கர சந்தோஷமா ஆனந்த கண்ணீரோட சொல்றாங்க. இதை கேட்டதுமே எங்க பாக்கியம் இருந்துட்டு, ஆமா மயில், கண்டிப்பா எல்லா பிரச்சனையுமே மறைஞ்சு போயிடும். சரி சரி, வா நம்ம உடனே வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போறோமோ இல்லையோ, போற வழியில நம்ம கோவிலுக்கு போகணும்டி. கோவிலுக்கு போயிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு வரணும். ஏன்னா நம்ம பரிகாரம் செஞ்சதெல்லாம் வீண் போகல. அந்த சித்தர் சொன்ன மாதிரி, நீ உன் புருஷன் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ்றதுக்கு இது தாண்டி உனக்கு ஒரு அதாவது ஒரு ஆலமரம் மாரி, கண்டிப்பா இத வச்சு நீ அந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம பாக்கியம் வந்து சந்தோஷமா சொல்றாங்க. இப்போ மயிலும் பாக்கியமும் போற வழியிலேயே கோவிலுக்கு போயிட்டு சாமிக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்க மாணிக்கம் இருந்துட்டு, "மயிலு, பாக்கியம் 2 பேருமா எங்க போயிட்டீங்க? நான் வெளிய போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள வீட்ல யாருமே இல்ல. சுடர் மட்டும் தான் இருந்தா. எங்க போயிட்டு வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஐயா, ஐயோ! நான் எப்படி அவங்ககிட்ட சொல்லுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க. "என்ன பாக்கியம்? என்ன இம்புட்டு சந்தோஷமா இருக்க? முகத்துல லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு, என்னய்யா என்ன சொல்ற? இல்ல, ரொம்ப பளிச்சுன்னு கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கியே, அதான் என்னன்னு கேட்டேன். மயில் முகமும் நல்லா பயங்கர சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன விஷயம்னு சொன்னா நானும் சுடரும் சந்தோஷப்படுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் வந்து கேட்குறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, யோ, இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கையா, நம்ம தாத்தா பாட்டியாக போகிறோம். என்ன பாக்கியம் சொல்ற? திடீர்னு இப்படி சொல்ற? இது உண்மையா பொய்யா? சரவணன் மாப்பிள்ளையும் மயிலையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக நீ இப்படி பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம மாணிக்கம் கிட்ட, யோ, ஏய்யா இப்படியெல்லாம் யோசிக்கிற? நான் பொய்யெல்லாம் சொல்லலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். உண்மையாகவே மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேயா, அவள் மாசமாக இருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மயிலு, பாக்கியம், மாணிக்கம் இவங்க 3 பேருமே இங்க கோமதியோட வீட்டுக்கு போறாங்க. போனதுமே இங்க நம்ம மயிலு அத்தை, அத்தைன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மயிலோட சத்தம் கேட்டதுமே இங்க நம்ம கோமதி குடும்பத்துல உள்ள எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. மயிலை பார்த்ததுமே கோவப்படுறாங்க கோமதி. "ஏய், எதுக்காகடி இங்க வந்த? எங்க குடும்பத்துக்கே எம்புட்டு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு, அது மட்டும் இல்லாம எல்லாரையுமே கோர்ட்டு, போலீஸு, கேஸுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் இழுத்து விட்டுட்டல. என் பொண்ணு அரசி என்னடி பண்ணா உனக்கு? உனக்கு அவ என்ன பாவம் பண்ணா? எதுக்காக அவளையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ண சொன்னீங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைல்ல உங்களுக்கு? திரும்பவும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்த? ஒழுங்கு மரியாதையாக போடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அத்தை. நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே கோமதி இருந்துட்டு, நாங்கள் எதுவுமே உங்ககிட்ட கேட்குறதா இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமா இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் நம்ம மயில் இருந்துட்டு, அத்தை ஒரே நிமிஷம் அத்தை, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், 3 மாதத்துக்கு மேலே ஆகுது அத்தை, நான் இங்கே இருந்தப்பவே ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே சரவணன், நம்ம கோமதி எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. சரவணன் சொல்கிறாங்க, அம்மா இவ பொய் சொல்கிறாம்மா, இவ இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு வரணும்ல, அதுக்காக இவ ஃப்ராட் வேலை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, என் மேலே உங்களுக்கு சந்தேகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரவணன் இருந்துட்டு, எங்கள் பாருடி, அப்படியே போய் செக் பண்ணி பார்த்தாலும் அது என்னுடைய குழந்தை தான் சொல்லிட்டு என்னடி நிச்சயம்? நீ யார் கூட, அதாவது யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணியிருந்திருப்ப, ஏன் உனக்கு புருஷன் கூட இருந்திருக்கலாம், இப்படி எத்தனையோ நடந்திருக்கலாம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம மயில் ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க. என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இப்படி தப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் உங்களோட வாரிசை தான் நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே கோமதியும் சரவணனும், கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கவே முடியாது, நீ பண்ண துரோகத்துக்கு உன்னை 7 ஜென்மத்துக்கும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாக்கியம் இருந்துட்டு, ஓ அப்படியா, நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எங்கள் கோமதிக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது. ஏதாவது பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாளோ, சரவணனோட நிம்மதியை கெடுத்துருவாளோன்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு, இப்போவே என் பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சாகணும், என் பொண்ணு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னோம், ஆனால் அவங்க யாருமே
என் பொண்ணை ஏற்றுக்கிறதா இல்லை. இப்போவே நாங்கள் அவங்க மேலே கேஸ் போடுறோம். என் பொண்ணுக்கு ஒரு பதில் கிடைச்சே ஆகணும். கோர்ட்டில் வந்து என் பொண்ணுக்கு அந்த சரவணன் பதில் சொல்லி ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே போலீஸ் வந்து கோமதியோட வீட்டுக்கு போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கான், நீங்கள் அந்த பொண்ணுக்கு பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி கோர்ட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது கோர்ட்டுக்கு இங்கே பாண்டியன் ஸ்டோர் குடும்பமும் வராங்க, இன்னொரு சைடு மயில் குடும்பமும் வராங்க. மயில் ஒரு பக்கம் நிற்கவும் சரவணன் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ஜட்ஜ் இருந்துட்டு, என்னம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட கேட்கவும், மேடம் என் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை, அவர் கூட இருக்கணுன்றது மட்டும்தான் நான் ஆசைப்பட்றேன். மற்றபடி எனக்கு பணம் காசு நகை நட்டுன்னு எனக்கு எதுவுமே வேண்டாம் மேடம். நான் மட்டும் அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அவரோட வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கேன் மேடம். இந்த மாதிரி டைமில் எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். நான் அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வழியை மட்டும் எனக்கு தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஜட்ஜ் இருந்துட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இங்கே சரவணன் கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருப்பா, அதான் அந்த பொண்ணு உன்னுடைய வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தான் அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்லது. நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், கண்டிப்பாக என்னால் அவ கூட ஒன்று சேர்ந்து இந்த குழந்தையே போய் தான், அது மட்டும் இல்லாமல் அது என் குழந்தையான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லவும், உடனே ஜட்ஜ் இருந்துட்டு, நீ இந்த கோர்ட்டை அவமதித்து பேசுகிறப்பா, அப்படி ஒரு பொண்ணை நீ எக்காரணத்து கொண்டும் சந்தேகப்பட்டுறக்கூடாது. அந்த பொண்ணு உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதுகிட்டே துடிச்சுக்கிட்டு சொல்லுது. ஆனால் நீ என்னடனா இவ்வளோ கேவலமாக பேசுகிற. இங்கே பாருப்பா, நீ அந்த பொண்ணு கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும், உனக்கு வேறு வழியே இல்லை. இன்னும் அதாவது நீங்கள் பண்ணுற தப்புனால பிறக்க போகிற குழந்தை வந்து பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, மேடம் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா நான் சொல்லிட்டேன், அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் இந்த கோர்ட்டோட தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து கிளம்பி போயிடுறாங்க. மயிலுக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே நம்ம பாக்கியம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. உடனே மயிலை கூட்டிகிட்டு வந்து சரவணன் கிட்டே நிற்க வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, என் பொண்ணை ஏதாவது கஷ்டப்படுத்தினீங்க துன்புறுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் எங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன்கிட்டயே விட்டுட்டு போயிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் எங்கள் பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமா சேர்ந்து மயிலை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. மயில் கூட யாருமே பேசுறது கிடையாது. மயில் அந்த வீட்டில் ஒரு அனாதை மாதிரி தான் இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.